2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சேம் டைம் வந்து பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு வந்து 50 கிராம் வறுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து 150 கிராம். அவ்வளோதான். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான உப்பு போடணும். சிறுபருப்பும் அரிசியும் கழுவிட்டு இப்போ இந்த கொதிச்ச தண்ணியில் போட வேண்டியதான். ஒரு ஹாஃப் சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வெந்துருச்சுன்னா அரிசி உப்புமா வந்து ரெடி ஆகிடும். மாவு எதுவுமே இல்லைன்னா டென்ஷனே இல்லாமல் இந்த அரிசி உப்புமா ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கருப்பு உளுந்து அது வந்து 2.5 ஸ்பூன் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கணும். கூடவே வந்து தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் 1/2 மூடி போட்டிருக்கேன். அது கூடவே 2 பூண்டு, உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் வந்து வறுத்து போட்டுக்கோங்க. நான் காரத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து 5-6 மிளகாய் போடுவேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. புளி, அவ்வளோதான். இந்த துவையல்